السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, அருமை தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளால் தொடரான முறையிலே மார்க்க வளங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக நமது வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்களை அன்றாடம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்க நெறிகளை நாங்கள் தொடரான முறையிலே நாங்கள் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு கட்டம், மனிதனுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையக்கூடியது, ஒரு ஆண் பெண் பருவம் அடைந்து விட்டு அவர்களுடைய திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வது என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அது சம்பந்தமான சில விஷயங்களை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் நினைவுபடுத்த போகிறேன். ஏனென்று சொன்னால், நாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பம் எவ்விதம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குடும்பம் எந்த அடிப்படையிலே அமைய வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் தொடர்ந்து பேசி வந்தோம். அந்த குடும்பத்திலே மூல அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒரு ஆண் ஒரு பெண். இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக அமைய வேண்டிய ஒன்றுதான் சிறந்த கணவன் மனைவி, சிறந்த திருமண வாழ்க்கையாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார்கள், நபி அவர்கள் மிக தெளிவாக அழகாக சொன்னார்கள், அதாவது ஒரு திருமண வாழ்க்கையிலே மிக முக்கியமாக ஆண் பெண் என்று அமையக்கூடியவர்களில் நபி அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி, சாலிஹான நல்ல ஒரு ஆண், நல்ல ஒரு கணவன், இப்படிப்பட்ட முறையிலே அமைப்பது ஒருவருக்கு கிடைத்து விடுவது ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வார்த்தையிலே சொன்னார்கள், மனிதன் உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சிக்கிறார். உலகத்திலே நாம் எல்லாரும் நினைப்பது என்ன? நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான ஒவ்வொன்றையுமே நாங்கள் தேடிக்கொள்கிறோம். அதாவது சாப்பிடுவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நல்ல ஆடைகளை உடுத்துவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், காசு பணம் கையிலே புழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய தாய் தகப்பன் உறவுகள் குடும்பங்கள் ஒத்துமையாக இருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய மனிதனுக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சியை வாழ்க்கையிலே தருவதே சாலிஹான ஒரு ஜோடு அமைந்து விடுவதுதான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன ஹதீஸ், அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்து சாலிஹா ஹைரும் மினத் துன்யா. ஒரு ஆண் இருக்கிறார், ஒரு ஆண் இருக்கிறார், அந்த ஆணுக்கு பருவ வயதை அடைந்து விடுகிறார், திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். திருமணம் முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிற பொழுது ஒவ்வொருவருமே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்முடைய தாய் தகப்பன் பார்க்க வேண்டும், நம்முடைய மகனுக்கு வரக்கூடிய பெண், தங்களுக்கு மருமகளாக வரக்கூடிய பெண், அல்லது அந்த கணவனுடைய ஆணுடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண், அவர்கள் எந்த முறையிலே அமைய வேண்டும் என்ற விஷயத்திலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்விதமாக கவனம் செலுத்துவதிலே மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது, அதாவது மர்அத்து சாலிஹா, சாலிஹத்துன்,
சாலிஹான பெண்மணி என்று நாங்கள் சொல்லுவோம். அவ்விதமான அந்த சாலிஹத்து அமைந்து விடுவது மிக முக்கியம் என்பதைத்தான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே நேரத்தில் நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிற பொழுதும் உலகத்தினுடைய நிலைமையை நபி அவர்கள் விளக்குகிறார். உலகத்திலே ஒவ்வொருவருமே தனக்கு மனைவியோ அல்லது ஒரு பெண்ணுக்கு கணவனையோ தேடுகின்ற நேரத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், 4 விஷயங்கள் முன்வைத்து நபி அவர்கள் சொல்கிறார். உலகத்தினுடைய நடப்பை பழக்கத்தை சொல்கிறார்கள். துன்கஹுல் மர்ஆ லிஅர்பஆ, 4 விஷயங்களை மையமாக வைத்து 4 விஷயங்களில் இந்த ஒன்றை கவனித்து அல்லது 4ஐயுமே கவனித்து திருமணத்திற்கு மக்கள் முயற்சி செய்கிறார்கள். அவ்விதமாக சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் திருமணத்திற்கு தயாராகிற பொழுது முதலாவது அங்கே லிஜமாலிஹா, ஒரு ஆண் பார்க்கிறார், ஒரு இளைஞன் பார்க்கிறான், அல்லது அந்த இளைஞனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு அழகான ஒரு பிள்ளை இருக்கிறது, அழகான ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. இந்த வீட்டில் அல்லது இந்த தெருவில் அல்லது இந்த ஊரில் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே அங்கே ஒரு பெண்ணை அழகான பிள்ளையை பார்க்கிற பொழுது இந்த மனிதன் எங்களுடைய ஆண் நினைப்பான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமோ, அல்லது அந்த ஆணுடைய குடும்பம் தாய் தகப்பன் உறவுகள் நினைப்பார்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமோ. இது உலகத்தினுடைய இயற்கை. அதே போன்றுதான் பெண் வீட்டில் உள்ளவர்களும் கூட தனது மகளுக்கு ஜோடி பொருத்தம் அமைய வேண்டும். அதாவது பெண் எந்த அளவுக்கு அழகாக நல்ல பிள்ளையாக இருக்கிறார்களோ அதே போன்று இந்த கணவன், அதாவது இந்த இளைஞன், இந்த வாலிபன் அவன் பொருத்தமாக இருக்கும். அவனுடைய அழகு வடிவத்திலும் நல்லா இருக்கிறான், உயரம் பெருப்பத்திலும் நல்லா இருக்கிறான் என்று சொல்லி இந்த அழகை முன்வைத்து திருமணம் செய்யப்படுகிறது. இது உலகத்திலே 100% அல்லது இன்றைய காலத்திலே 199% இந்த அழகு என்பது மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு திருமணத்துக்கு இந்த அழகு என்பது மட்டும் போதுமா என்று சொன்னால் அது போதாது. அழகு என்பது மட்டும் போதுமா என்றால் அது போதாது. ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி, இளமையாக இருக்கிற பொழுது, இளமையுடன் இருக்கிற பொழுது ஏதோ ஒரு வடிவத்திலே அவர்கள் ஒரு வகையான கவர்ச்சியாக இருப்பார்கள், அவர்கள் அழகாக இருப்பார்கள். அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய முகபாவனை, அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய பேச்சு, இப்படியான சில இந்த அம்சங்கள் எல்லாம் இளமையாக இருக்கிற பொழுது அதிகமாக ஒரு கவர்ச்சியாக அழகாகத்தான் இருப்பார்கள். வயது செல்ல செல்ல அந்த இளமை போக போக அந்த அழகும் அந்த கவர்ச்சியும் அந்த நிறமும் இவைகள் எல்லாம் மாறிக்கொண்டு வரும். அப்ப இந்த அழகு மட்டும் நிரந்தரமானது அல்ல என்பதை எங்களுக்கு நபி அவர்கள் பின்னால் விளங்கப்படுத்துகிறார். இதை குறிப்பாக ஒவ்வொரு இளைஞர்களும் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கிற நேரத்திலே இதை மட்டுமே நோக்கமாக வைத்து திருமணத்திற்கு சென்றவர்கள் தோற்றிருக்கிறார்கள், திருமண விஷயத்திலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அழகு மட்டுமே இருக்குமே ஆனால், அதே நேரத்திலே பெண் அழகாக இருக்கிறாள், ஆண் அழகற்றவனாக இருந்தால், அல்லது ஆண் அழகாக இருக்கிறாள் பெண் அழகற்றவராக இருந்தால் இந்த நேரத்திலே இந்த ஜோடி பொருத்தம் வராது. கடைசி நேரத்திலே ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும், மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அது நீங்குவது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதற்கு திருமணம் செய்யப்படுகிறது, இந்த விஷயத்தை ஒரு பக்கத்திலே வையுங்கள். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே மனிதன் கௌரவத்தை விரும்புகிறான், மதிப்பு மரியாதையை விரும்புகிறான். அதன் காரணமாக கௌரவமான உயர்ந்த நசபு என்கின்ற உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உயர்ந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள், சிறப்பான அறிவுள்ள மக்களை சேர்ந்தவர்கள், அல்லது அரசியல் குடும்பத்துடன் சேர்ந்தவர்கள், அல்லது மருத்துவ குடும்பத்துடன் சேர்ந்தவர்கள்,
என்று சொல்லி ஒரு குடும்ப அந்தஸ்தை வைத்து திருமணம் பேசப்படுவது உண்டு. இவ்விதம் குடும்ப அந்தஸ்தை வைத்து பேசுவது என்பதெல்லாம் நம்மளுடைய நாட்டிலே ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. யாரும் பெரிதாக அறிவான குடும்பத்தை தேடி போவதோ அல்லது மிக பிரம்மாண்டமான குடும்பங்களை தேடி போவதோ அல்ல. இந்த நசபு என்கின்ற விஷயத்திலே நமது நாட்டிலே குறைவு. ஆனால் அரபு நாட்டை பொறுத்தவரையிலே அரபிகள் அதைத்தான் பார்ப்பார்கள். அரபிகள் மிக முக்கியமாக அவர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது அவர்களது அந்த குடும்ப பரம்பரையை அவர்கள் பார்ப்பார்கள். இப்ப நமக்கு தெரியும் குறைஷி குலம், குறைஷி வம்சம், நபி அவர்களுடைய வம்சம். அப்ப உயர்ந்த மக்காவிலே வாழ்ந்த உயர்ந்த குடும்பம். அப்படிப்பட்ட அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் வருகிற பொழுது அவர்கள் அந்த உயர்ந்த குடும்பத்தை அவர்கள் பார்ப்பார், உயர்ந்த அந்தஸ்துக்களை பார்ப்பார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கும் இருக்கிற ஒவ்வொரு அரபிகளுடைய பின்னாலே பார்ப்பீர்கள். ஒவ்வொரு அரபிகளையும் சொல்லும் கொள்கிற பொழுது பின்னால் சொல்லப்படுவது அவர்களுடைய குடும்ப அந்த வம்ச பெயர். உதாரணத்திற்கு சொல்வதென்றால் எங்களுடைய மக்காவினுடைய இமாமை பற்றி சொல்கிற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் அவர்களை சுதைசி என்று சொல்லுவோம். அந்த சுதைசி என்று சொல்வது அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த பெயர். அதே போல ஷுரைம் என்று சொல்கிறோம். அப்படி அந்த பெயர்கள் இருக்கிறது. அந்த குடும்பம் அரபிலே அது முக்கியம். அந்த குடும்பம் உயர்ந்த இடங்களை பார்ப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமண விஷயத்தில் இதையும் மக்கள் கவனிப்பார்கள். சில ஊர்களில் இருக்கிறது, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே இலங்கையில் இருக்கிறது அல்லது இந்தியாவில் போன்ற இடங்களிலே அவர்கள் அந்த குடும்பத்தை பார்ப்பது உண்டு. இதற்கு அடுத்தபடியாக மூணாவதாக பெரும்பாலும் பார்க்கப்படுவது என்ன? செல்வம், வலி மாளிகா. செல்வத்திற்காக வேண்டி திருமணம் தேடப்படுகிறது. பணக்கார பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் பணத்திற்காக வேண்டி அந்த பெண்ணை திருமணம் செய்வது, அல்லது அந்த குடும்பம் பார்க்கிறது நல்ல குடும்பம், நல்ல வசதியானவர்கள், அவர்களிடத்திலே சொத்து செல்வம் இருக்கிறது அல்லது தொழில் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைக்கு எதிர்காலத்திலே உதவுவார்கள் என்றெல்லாம் பணத்தை மையமாக வைத்து, செல்வத்தை மையமாக வைத்து அங்கே திருமணம் செய்யப்படுகிறது. பெண் பக்கத்திலும் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது, ஆண் பக்கத்திலும் அப்படித்தான். ஒரு வசதியான ஆணாக இருந்தால், இளைஞனாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைத்தால் அந்த பெண்ணை வசதியுள்ளவர்கள் என்று கட்டி கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாகத்தான் உலகத்தினுடைய எல்லா நடப்புகளும் இருக்கிறது. இந்த நடப்பு சரியா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பார்வையிலே இவைகள் முற்றிலும் முழுதிலும் சரியானது அல்ல. ஒரு குடும்பம் அழகுக்கு திருமணம் செய்வது, குடும்ப அந்தஸ்துக்கு திருமணம் செய்வது, பணத்துக்காக வேண்டி மட்டும் திருமணம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று பாராட்டவில்லை, முக்கியம் என்று வலியுறுத்தவில்லை. வலி தீனிஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது சொன்னார்கள். அதாவது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணை நீங்கள் அவர்கள் திருமணம் செய்து வைக்க பார்க்கிற பொழுது அவர்களுடைய மார்க்கத்தை, ஈமானை, தக்வாவை, மார்க்க இல்மை, அவர்களுடைய அந்த ஈமானிய குடும்ப பின்னணிகளை வைத்து நீங்கள் திருமணத்துக்கு ஆணையும் பெண்ணையும் தேடுங்கள், ஆணையும் பெண்ணையும் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு இவ்விதமாக நீங்கள் தீன் உள்ளவர்களை தேடி எடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இவைகள் ஒவ்வொன்றாக பாருங்கள். இங்கே எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் செய்த பிழையினால் குடும்பத்திலே அந்த கணவன் மனைவியாக முடித்ததற்கு பின்னால் சில சிக்கல்கள் வருகிறது. செய்த பிழைகளினால் சில நேரங்களிலே நல்ல மார்க்க இல்மு உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், தக்வா உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர், இப்படி ஏதோ இவர் சில நேரங்களிலே அதாவது இந்த பகுதியை மறந்து பணம் என்ற அடிப்படையிலே போய் திருமணம் செய்திருப்பார், அல்லது அழகு என்ற அடிப்படையிலே போய் திருமணம் செய்திருப்பார். ஆனால் இவருடைய வீட்டில் தீனுடைய சூழல், தீனுடைய மாஹவுல், ஈமான், யகீன், இபாதத் எல்லாம் இருக்கும். பணம் என்று போன நேரத்திலே அது கொஞ்சம் கூடுதலான அவர்களுடைய நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கும். இந்த நேரத்திலே ரெண்டு பேருக்கும் அங்கே ஒத்து வராத நிலைப்பாடுகளை அதிகமான இடங்களிலே பார்க்க முடிகிறது.
அதிகமான இடங்களிலே பார்க்க முடிகிறது. அதனால் மிக முக்கியமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம், படிப்பிக்கிறோம், ஓத வைக்கிறோம், நல்ல கல்வியை கொடுக்கிறோம், தொழிலை பழக்கி கொடுக்கிறோம். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளையை திருமண வயது வரைக்கும் சுமார் ஒரு 18 வயது, இப்போது திருமண வயதை 18 வயது நமக்கு அரசாங்கமே சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட அது வரைக்கும் வளர்த்து அதன் பின்னால் நாங்கள் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளையை நாம் எவ்வளவு பாதுகாத்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நாம் கொழும்பிலே இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளை பாதுகாப்பது போல வேறு இடங்களில் பாதுகாப்பது இல்லை. ஏனென்றால் ஸ்கூலுக்கு, பாடசாலைக்கு கொண்டு போய் விட வேண்டும், போய் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். மதரசாவுக்கு அனுப்புவதென்றால் கொண்டு போய் விட வேண்டும், கூட்டிக் கொண்டு வர வேண்டும். வேற கிளாஸ்களோ கோர்ஸ்களோ என்று வருகிற பொழுது அப்படியெல்லாம் பாதுகாத்து 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 திருமணம் என்ற பெயரிலே ஒருவருக்கு கொடுக்கிற பொழுது அவர் சரியான அமைப்பிலே அமையவில்லையானால் முழு குடும்பத்துக்கும் அங்கே சிக்கலும் பிரச்சனைகளும் வந்து விடுகின்றன என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற நேரத்திலும், மாப்பிள்ளைக்கு ஆணுக்கு பெண் பார்க்கிற நேரத்திலையும் மிக கவனம் எடுக்க வேண்டும். எங்களுடைய கண்ணை மறைத்து விடக்கூடாது, அழகு வந்து கண்ணை மறைத்து விடக்கூடாது, பணம் வந்து கண்ணை மறைத்து விடக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து கண்ணை மறைத்து கடைசியிலே வாழ்க்கையை பிரச்சனையாக ஆக்கிவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக வேண்டும். அதிலே முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டி இருக்கிறது. குறிப்பாக ஒரு பரிதாபகரமான நிலைமை, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு ஆண்களை திருமணம் தேடுகின்ற பொழுது இன்றைக்கு ஒரு மிக முக்கிய பயங்கரமான ஒரு நிலை. எங்களுடைய இளைஞர்களில் அதிகமானவர்கள், குறிப்பாக சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அல்லது ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், இவர்களிடத்திலே கெட்ட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நிறைய பேர்கள் சொல்கிறார். கெட்ட பழக்க வழக்கம் என்று சொன்னால் என்ன? அவரிடத்திலே போதைக்கு அடிமையான விஷயங்கள். இந்த சமீப காலத்திலே ஹுதுபாக்களிலும் கூட, ஜமியத்துல் உலமாவும் கூட ஹுதுபாக்களிலே போதை சம்பந்தப்பட்டு பேசும்படியே சொல்லி இருந்தார்கள். உங்களுடைய ஹுதுபாக்களிலும் அதைத்தான் உலமாக்கள் பேசி இருப்பார்கள். போதைக்கு அடிமையான ஆண்கள், இளைஞர்கள் அதிகமாக நடமாடுகிறார்கள். இது பயங்கரமான ஒரு நிலைமை, வாழ்க்கையையே நாசமாக்கி போடுகிற விஷயம். வேறு ஏதாவது ஒன்று சின்ன விஷயத்திலே ஒரு பழக்கம் தவறு இருந்தால் அவனிடத்திலே சில நேரங்கள் அது மாறி போய் விடுகிறது. மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த ஐஸ் பாவனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அது சிதைத்து விடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இது சம்பந்தமாக உலமாக்கள், அறிஞர்கள் பேசி இருப்பார்கள். ஆனாலும் நானும் இவற்றை உங்களுக்கு லேசாக தொட்டு காட்டுகிறேன். இளைஞர்களாக இருப்பவர்கள், நடுவயதிலே இருப்பவர்கள், இளம் பெண்களும் கூட இந்த விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடியது அல்லது அதனுடன் சம்பந்தப்பட்டது மனிதனை அழித்து போட்டு விடுகிறது. இது இவ்வளவு கூட நாங்கள் செய்திகளிலே பார்க்கிறோமே, எந்த நாளும் இவ்வளவு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தும் சாமான் வந்து கொண்டிருக்கிறது, பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், விற்பனையாகி கொண்டிருக்கிறது என்ற செய்தி. இதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய மூளையிலே ஒவ்வொரு செக்ஷன் இருக்கிறது, ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்கிறது. கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற பகுதி, ஒரு வகையான சோர்வை ஏற்படுத்துகிற பகுதி, உற்சாகத்தை ஏற்படுத்துகிற பகுதி, இப்படி ஒவ்வொரு செக்ஷன் மூலையிலே இருக்கிறார். அதாவது விளக்கம் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிற நிலைமை, அதாவது ஒரு இளைஞன் திருமணம் செய்து மனைவியுடன் இருக்கிற பொழுது ஒருவன் அதாவது சந்தோஷமாக இருக்கிறான். அவனுடைய சந்தோஷத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு என்றால் 200% இருக்குமா. இதுதான் ஒரு உச்சகட்டமான நிலைமை. ஆனால் இதற்கு விளக்கம் சொல்கிற இந்த மருத்துவர்கள், இந்த பகுதியை பேசக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், ஐஸ் பாவிக்கக்கூடியவனுக்கு
1100 மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் என்ற பகுதி எப்படி விரிவடையும்? ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இருக்கிற நேரத்திலே 200% தான் இருக்கும் அந்த சந்தோஷத்தினுடைய அந்த பவர். ஆனால் இதை பாவித்தால் 1100 மடங்கு 1100% அங்கே அவனுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அப்படி விரிச்சு கொடுக்குமாம். அதுக்கு பின்னால் ஒரு சந்தோஷம் இல்லை என்று அவன் முடிவெடுக்கிறான். அதுக்கு பிறகு 200ல இருந்து பாருங்க 1100. அப்ப அதன் பின்னால் அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. மனைவி தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை, பணம் தேவையில்லை, தன்னுடைய உடல் ஆரோக்கியம் தேவையில்லை, பசி வரமாட்டாது, தூக்கம் வரமாட்டாது, என் ஒன்றும் தேவையில்லை. நாம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இருக்கு இப்படி. அப்ப எதை பத்தியும் நீங்க அன்றாடம் சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பாக்குறீங்க, எதை பத்தியும் ஒரு கவலை இல்லை அவருக்கு. என்னன்னா அது உச்ச கட்டத்துக்கு அது கொண்டை தொற்றுடும். அப்ப இந்த நிலைமையில அதிகமாக எங்களுடைய பகுதிகளில், எங்களுடைய நாம் ஆலியாவத் என்று சொல்லல, முஸ்லிம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே அதிகமான இந்த பழக்கம் பரவி வருகிறது. எங்களுக்குள்ளேயே இருப்பார், தொழுது கொண்டேதான் இருப்பான், பள்ளிக்கு வந்து வைத்துக் கொண்டேதான் இருப்பான், வீட்டுக்குள்ளேதான் இருப்பான். சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் தென்படுகிற பொழுது அதிகமாக கோபப்படுவது, அதிகமாக விழித்திருப்பது, அதிகமாக தனித்திருப்பது, அதிகமாக இசை இது போன்றவைகளிலே ஈடுபட்டிருப்பது, வேறு ஏதாவது இதனுடன் சிகரெட் போன்றவைகள் பாவிப்பது, நண்பர்களுடன் அதிகமாக வெளியில் செல்வது, இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் என்ன நடக்கும்? திருமண வாழ்க்கை அப்படியே முடிந்து போய்விடும். இதனால் அதிகமான இடங்களிலே கூடுதலான தலாக்கு, டிவோர்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்க. உங்களுடைய பகுதிகளிலும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் கூட எவ்வளவோ இருக்கலாம். நல்ல இருந்த பிள்ளைகள், நல்ல பிள்ளை, நல்ல பெண் பிள்ளையை அங்கே அவருக்கு வளர்த்து ஆளாக்கி படிப்பிச்சு ஓதிச்சு எல்லாம் செஞ்சு திருமணத்தை ரொம்ப பெருசா எடுத்து, இது மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியாது, பெண் வீட்டுக்கும் தெரியாது, இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிற நேரத்திலே எந்த விதமான ஒரு சுகமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு நட்பும் இல்லாமல், எந்த விதமான தேவையும் இல்லாமல் இப்படி ஏனோதானோ என்று போற நேரத்திலே அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அங்கே பிரிவு வரும். அது பெற்றோருக்கு போன பொழுது அது பிரச்சனையாக போய்விடுது அதிகமான இடங்களில். அதனால் மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். வெறுமனே பணத்திலேயே புரளுகிறவர்களையே தேட வேண்டாம், அல்லது பெரும் பிஸியிலேயே இருக்கிற பிள்ளைகளையே தேட வேண்டாம். முழு நேரம் 24 மணி நேரம் தொழில்தான் என்று உருண்டு பிறகுவே நீங்கள் பார்க்க வேண்டாம். அவ்விதம் போகிற நேரத்திலே ஆபத்துகளும் உள்ளே இருக்கிறது. அதனால் மார்க்க விஷயங்களில் அல்லாஹ்வை பயப்படுகிற பிள்ளைகளை, இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு இளம் பெண்களும் மிக முக்கியமாக அல்லாஹ்வை பயப்படும்படியான பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஆண்களுடைய விஷயத்தில் கவனிக்கின்ற பொழுது, மிக முக்கியமாக பெண் பிள்ளைகளுடைய விஷயத்திலே இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். பிள்ளைகள் இப்போது பெண் பிள்ளைகள் கொஞ்சம் படிக்கிறார்கள் என்ற காரணத்தை விட்டு படிப்பு என்று அவர்கள் போகிறார்களே தவிர, அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான, திருமணம் செய்தால் குடும்பம் நடத்த தேவையான வீட்டு வேலைகளை எங்களது பெண் பிள்ளைகள் இன்றைக்கு பழகுவது இல்லை. இந்த விஷயத்திலே உம்மா வாப்பா கவனம் செலுத்த வேண்டும். எப்படி சின்ன பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் சேர்ந்து கொண்டு அவைகள் அந்த சின்ன போனிக்கா இது போன்றவற்றை வைக்கொண்டு குஞ்சோடு விளையாடுவார்களே, இந்த விளையாடுகிற நேரத்தில் சமையல் செய்து இப்படி விளையாடுகிற அந்த ஆர்வ காலத்திலேயே வீட்டு வேலைகளை பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். குறிப்பாக மிக முக்கியமாக பெண் பிள்ளைகள் மிகவும் அழகான முறையிலே, எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இஸ்லாமிய குடும்பம். எங்களுடைய இஸ்லாம் ஹயாத்தாகுவது இந்த குடும்பத்தின் மூலமாகத்தான், குடும்ப உறவின் மூலமாக, குடும்ப வாழ்க்கையின் மூலமாகத்தான் இஸ்லாம் ஹயாத்தாகிறது. அந்நிய காவிர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலே
அதாவது இஸ்லாத்தை உடைக்க முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த குடும்ப வாழ்க்கை தான். கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன் என்று ஒரு ஒற்றுமையாக ஒரு ஓட்டையை போன்று இருந்து கொண்டு வாழ்வதனால் ஒருவர் பிழை செய்தால் ஒருவர் நாங்கள் திருத்துகிறோம். அதாவது உம்மா பிழை செய்தால் பாப்பா சொல்லிக் கொடுப்பார், பாப்பாவிடம் ஒரு தவறு வந்தால் உம்மா சுட்டி காட்டுவார், பிள்ளைகளிடத்திலே ஒரு தவறு வந்தால் தாயோ தகப்பனோ அல்லது வீட்டிலே இருக்கிற மாமி, மாமா, ஆச்சி, அப்பச்சி என்று இப்படி பக்கத்திலே இருக்கிறவர்கள் திருத்தி இந்த குடும்பம் கொண்டு போகப்படுகிறது. ஆனால் வெள்ளைக்காரர்களிடத்திலே குடும்பம் இல்லை. ஏதோ அவர்களுக்கு தேவையான நேரத்தில் சேர்வார்கள், தேவையான நேரத்தில் பிரிந்து கொள்வார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது அதாவது திருமணம் முடித்து சரியான பிள்ளை குட்டிகள் பெற்று அப்படி பரம்பரையாக அது சரியான முறையிலே வர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதனால் மிக முக்கியமாக இன்றைய காலத்திலே எங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகள் மணப்பெண்களாக அழைத்து வரப்பட வேண்டியவர்கள், குறிப்பாக உங்களது பெண் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே இருந்து சரியாக வீட்டுடைய சமையல் வேலை படித்துக் கொடுக்கப்பட வேண்டும். சமைக்கிற வேலை சில பிள்ளைகள் சொல்கிறார்கள், சில வீடுகளில் சொல்கிறார்கள், கல்யாணம் முடிச்சு மருமகளை கூட்டி வந்தாச்சு, அதுக்கு டீ கூட போட தெரியாது சொல்கிறார். என்ன செஞ்ச இவ்வளவு காலம்? படிச்ச அல்லது கோர்ஸ் போன, வேறு ஏதாவது செஞ்ச. இது இன்றைக்கு இருக்கிற பெரியோரு நஷ்டம். எங்களுக்கு வரக்கூடிய குடும்ப பிரச்சனைக்கு வாரதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இத ஒவ்வொரு வீட்டிலேயுமே இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு சமையல் படித்து கொடுக்க வேண்டும். வீட்டை எவ்விதம் துப்புரவாக அழகாக வைக்கணும் என்ற விஷயம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே உம்மா வாப்பாவுக்கு பணிவிடை செய்விதம் எவ்விதம் என்பது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல திருமண வயது, அந்த திருமணத்தினுடைய காலம் வருகிற பொழுது மூத்தவர்களுக்கு சொல்லியாவது எப்படி கணவனுடன் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி போகிற வீட்டிலே மாமா மாமியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த சில ஒழுக்க எங்களுடைய நடைமுறை. கதை சொல்லுவாங்களே, என்ன வளர்ப்பு வளர்த்து அப்படித்தானே கேட்புவாங்க. யாரும் கேட்கறதுன்னா என்ன பிள்ளைய வளர்த்தாங்க, அப்படி அந்த உம்மா வாப்பாக்கு பேச்சு வாங்கி கொடுக்காத அளவுக்கு அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து ஆளாக்குவது மிக முக்கியமான ஒன்று. அதே போன்றுதான் ஆண் பிள்ளைகளிடத்திலும் கூட, அதாவது பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல வேலை செய்வது, ஆண் பிள்ளைகளும் வேலைகளை செய்ய வேண்டும். வீட்டு வேலைகளை செய்வது, சாப்பிட்ட பிஞானை எடுத்து வைப்பது, கழுவி வைப்பது, நாங்களாக எங்களுடைய வேலைகளை செய்து கொள்வது, உடுப்புகளை துவைத்துக் கொள்வது, இப்படி எல்லா விஷயத்தையும் ஆம்பளை பிள்ளைகளும் செய்யும். பெண்கள் மேலேயே போற்றுவது என்பது அல்ல, ஆனால் பெண்களுக்கு இதிலே முக்கியமான பங்கு இருக்கிறது. அப்படியாக ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இந்த குடும்பத்தை கொண்டு போக வேண்டியிருக்கிறது. இது இல்லாததுனாலதான் இங்கே பிரச்சனை வருகிறது. அதாவது சரியான ஒரு சமையல் தெரியவில்லை, வீடு துப்புரவாக இல்லை, அல்லது கணவன் வருகிற நேரத்தில் போகிற நேரத்தில் மரியாதையுடன் நடக்க தெரியவில்லை, அல்லது கணவனுடன் இரவில் தூங்குகின்ற பொழுது சரியாக நடக்க தெரியவில்லை. அதே போன்றுதான் ஆண்களுக்கும் மனைவியுடன் நேரங்காலத்துடன் வீட்டுக்கு வருகிற விஷயங்கள், மனைவியுடன் பேசுவது கதைக்கின்ற விஷயங்கள், அல்லது பிள்ளைகளுடன் உறவாடுகின்ற விஷயங்கள், இவைகள் எல்லாமே பேசப்பட வேண்டும். அதிகமான இடங்களிலே சில இளைஞர்கள் இன்றைக்கு நடக்கிறது என்ன, வேலைக்கு போகிறார், வேலையில் இருந்து வந்து விடுகிறார், வீட்டிலே வந்தால் போனை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் உட்கார்ந்து விடுகிறார். அண்மையிலே இடத்தில் ஒரு தூரத்திலே இருந்து ஒரு போன் மூலமாக ஒரு இளம்பெண் பேசுறார், யாருக்கும் தெரியாத ஹசரத் என்று பேசி கேட்கிறார்கள், என்னுடைய கணவர் இப்படித்தான் கல்யாணம் முடிச்சு அவர் கண்டு கொள்றாரே இல்ல, வேலை காலையில கடைக்கு போறாரு, அந்திக்கு வந்துடுறாரு, வந்தோடனே சாப்பாடு போட்டு வச்சாலும் போன் எடுத்துக்கொண்டுதான் சாப்பாட்டு மேசைக்கு வாராரு. அவர் சாதாரணமாக தூக்கம் வர வரைக்கும் போனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இது எல்லா ஊடுகளிலும் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப போனையே முழுமையாக ஆண் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த கணவன் மனைவி என்ற அந்த அன்பு வரமாட்டார். கணவனும் மனைவியும் உட்கார்ந்து இளம் பெண்களாக, இளம் கல்யாணம் முடிக்க புதுசாய்ந்தாலும் சரி, மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் விட்டு பேச வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும்.
இரக்கமாக பேச வேண்டும். அதாவது மனைவி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் தடபட என்று பாஞ்சி விடுவது கூடாது. அதே போல மாப்பிள்ளை ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு பாய்ந்து விடுவது கூடாது. இப்படி அமைதியான முறையிலே அங்கே நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மிக தேவையான ஒன்று. ஏனென்றால் அதிகமான இடங்களில் பரபரப்பு, எல்லாரும் சரியான பிஸி. சில இடங்களில் எங்களுடைய இஸ்லாமிய குடும்பங்களில் குறைவு, அந்நிய மதத்த மக்களிடத்திலே ஆணும் வேலைக்கு போகிறார், கணவனும் வேலைக்கு போறது, பொண்டாட்டியும் வேலைக்கு போறது. அந்தி நேரத்துல அவங்க மெஷின் மாதிரி வாழ்றாங்க. ஆனால் இஸ்லாத்தை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எனது கருத்து, அதாவது பெண் பிள்ளைகள் வேலைக்கு போவதை விட முடிந்தால் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சம்பாதிக்கின்ற முறைகளை வீட்டுக்குள்ளே இருந்து செய்து கொள்வது நல்லது. வேலைக்கு போய்த்தான் ஆக வேண்டும் அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் அவைகளை முறையாக செய்து கொள்ளணும். அது குடும்பத்தை பாதிக்க கூடாது, எதிர்காலத்திலே பிள்ளைகளை பாதிக்க கூடாது. ஏனென்றால் எங்களுடைய குடும்பம் முக்கியம். இந்த குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் முக்கியம் என்கின்ற அந்த ஒரே சிந்தனையை இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் மற்றவைகள் பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் சும்மா ஒரு மெஷின் மாதிரி இயங்கிக் கொண்டே இருப்பது நடக்குமே தவிர ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க முடியாது. அதாவது மிக முக்கியமாக இப்படி பெண் பார்க்கிற விஷயங்களில் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதாவது உங்களுடைய ஒரு ஆணுக்கு பெண்ணை தேடுவதாயிருந்தால் போய் பாருங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் திருமணம் என்று சொன்னால் பெண்ணை போய் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதாவது அந்த பெண் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, இதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதாவது உம்மா பார்த்துட்டோம் வாப்பா பார்த்துட்டோம் என்பது அல்ல. ஒரு ஆணுக்கு பெண் பிடிக்க வேண்டும். சரி, இந்த பெண்ணை திருமணம் செய்வோம் என்று மனப்பூர்வமாக உள்ளத்திலே பதியோம். அதே போல பெண்ணுக்கும் அப்படித்தான், இந்த இவரை திருமணம் செய்வோம் என்று மனப்பூர்வமாக வரும். யாருமே கல்யாண விஷயத்தில் நிர்பந்தம் செய்யக்கூடாது. கல்யாண விஷயத்தில் யாரும் நிர்பந்தம் செய்யப்படாது. நிர்பந்தம் செஞ்சால் பின்னுக்கு பிரச்சனை வந்துடும். சில நேரங்களில் உம்மா சொல்றா, உம்மா சொன்னதுக்கு நான் கல்யாணம் முடிக்கிறேன் அல்லது வாப்பா சொன்னதுக்கு நான் கல்யாணம் முடிக்கிறேன். இந்த நிலைக்கு வாரதல்ல. உம்மா வாப்பா சொன்னாலும் உம்மா வாப்பா நாம விளங்கிக் கொள்ளணும். பிள்ளை விரும்பவில்லை என்று சொன்னால் நிர்பந்தம் பண்ணக்கூடாது. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ விரும்ப இல்ல, நிர்பந்தம் பண்ணக்கூடாது. அதே நேரத்திலே இன்றைக்கு பரவலாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவது உண்டு, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவது உண்டு. இப்படி ஒன்று நடந்தால் என்ன செய்வது? இப்படி ஒன்று நடந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பெண்ணுடைய குடும்பம், அந்த பெண்ணுடைய நிலை எல்லாம் நல்லா இருக்கிறது. நல்ல புள்ள, நல்ல குடும்பம், நல்ல நிலைமை, அல்ஹம்துலில்லாஹ், பேசி நிக்காஹ் செஞ்சு வச்சிடறது. அதே நேரத்தில் இவர் விரும்புகிறாரு, அந்த குடும்பம் சரியில்லை அல்லது அந்த பெண் சரியில்லை அல்லது பெண்ணிடத்திலே மார்க்கம் இல்லை. இந்த ஒழுக்கத்தை நாம் பார்த்து இவருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த பிள்ளையின் குணநலம் சரியில்லை அல்லது ஒழுக்கம் இல்லை அல்லது மார்க்கம் இல்லை அல்லது தாய் தகப்பன் குடும்பம் அவ்வளவு நல்லமில்லை என்று சொல்லி பார்க்கணும். என்று சொல்லி பார்த்து பல முறை அவருடன் பேசி இல்லை இதே தான் வேண்டும் என்று சொன்னால், ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் கடைசியிலே கூட்டிக் கொண்டு ஓடி விடுவதற்கு முன்பதாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீதான் பார்க்க வேண்டும். இப்படி இப்படி விஷயங்கள் நமக்கு தெரியுது, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுது, அது சிக்கல் பிரச்சனை என்று வந்தால் ஓண்ட பொறுப்பு தான். இப்படி தெளிவாக அவர்களுக்கு வழங்கப்படுத்தும். அதே போல ஒரு பெண்ணும் அப்படித்தான். பெண்ணும் ஒரு ஆணை விரும்பினால், நல்லவராக இருந்தால், நல்ல நிலைமையில் பொருத்தமாக இருந்தால் செய்து வைக்க வேண்டியதுதான். விரும்பிட்டாங்களே என்று உடைக்கோணம் என்றது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை, அதாவது விரும்பிட்டாங்க உடைச்சு போட்டணும், உடைச்சு போட்டு வேற எங்கேயாவது கல்யாணம் முடிக்கும். இது ஒரு பிழையான முறை. பொருத்தமாக இருக்கிறது, நல்லாக இருக்குது என்று சொன்னால், அதாவது விரும்பினால், கண்டால், பார்த்தால் அவர்களை பேசி முறையாக செய்து வைத்து விடுவதுதான் மார்க்கம். இதற்கு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்வதென்றாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட
ஹதீஜா நாயகியுடைய திருமணம் இப்படித்தான் நடந்தது. ஹதீஜா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அந்த வியாபார விஷயங்களாக போன நேரத்திலே ஹதீஜா நாயகி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா நல்ல குணங்களையும் அவர்கள் கண்டு அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது, நபியை பற்றி நல்ல அபிப்பிராயம். அப்ப அந்த நேரத்திலே தான் அவர்களுடைய தோழியாக இருந்த அன்னை சஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஹதீஜா நாயகிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் திருமணம் செய்தால் நல்லவே. அந்த நேரத்திலே ஹதீஜா நாயகி சொன்னார்கள், என்ன திருமணம் செய்வது, பொருத்தமான ஒருத்தர் கிடைக்கணுமே, என்ன பொருத்தத்தை எதிர்பார்க்கிறீங்க, அதாவது நல்ல குணநலம், நல்ல அகலாக். அப்ப அவங்க தான் சொன்னாங்க, அப்படி ஒரு ஆளிக்கிறேன் நான் சொல்லவா, யார் இருக்கிறா, யாரு நம்மளோட இப்ப வியாபாரத்துல தொடர்பா வாராரு, முகம்மது அவர்கள் தான் என்று சொன்னவுடனே ஹதீஜாவினுடைய முகம் ஒரு சந்தோஷப்பட்டது. ஹதீஜா நாயகி சொன்னார்கள், அவர்கள் விரும்புவார்களா, என் நபி அவர்களுக்கு 25 வயசு, இவங்களுக்கு 40 வயசு, விரும்புவாங்களா, நான் பேசி பார்க்கிறேன் என்று கேட்டு அந்த ஹதீஜா நாயகருடைய தோழி நபி அவர்களிடத்திலே கேட்டார், நீங்க ஏன் திருமணம் செய்யாம இருக்கிறீங்க? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, திருமணம் செய்யறா அதுக்குரிய காசு பணம் வசதி வாய்ப்பு தேவை, அதுக்குரிய அமைப்புகள் இல்லையே, இப்ப பொருத்தமான ஒரு பொம்பளையும் தேவை என்ற விஷயத்தில் அந்த நேரத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு அவைகள் எல்லாம் வசதியா அமைஞ்சா நீங்க செய்ய ரெடியா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய அபூ தாலிப் குடும்பம் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட பேசி நாம செய்யறதுக்கு ரெடி. அப்போ சொன்னாங்க, அன்னை ஹதீஜா நாயகி இந்த எல்லா பொருத்தத்துடன் இருக்கிறாங்க, நீங்க அதாவது சொன்னால் நான் அவங்களோட பேசுறேன். இப்ப 2 இடத்திலையும் பாருங்க, அந்த உள்ளம் நிறையணும், உள்ளம் நிறையணும், இது முக்கியமானது திருமணத்துக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கும் ஹதீஜா நாயகியுடைய நிறைவேற்பட்டது, ஹதீஜா நாயகிக்கும் ரசூலுல்லாஹ்வினுடைய நிறைவேற்பட்டது. இவர்கள் குடும்பத்திலே பேசுகிறார், அபூ தாலிப் அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் குடும்பமும் பெரிய குடும்பம் இருந்தார்கள், அவர்களுடன் பேசுகிறார்கள். ஹதீஜாவினுடைய குடும்பம் அவர்களுடைய அங்கேயும் பெரிய குடும்பம் இருந்தது, பேசினார்கள். திருமணம் அழகாக நடந்தது. அதனால் யாரும் நினைச்சிடக்கூடாது, யாராவது இந்த ஒருவரை ஒருவர் விரும்பிட்டால் என்று சொன்னால், அதாவது எந்த நேரம் சுத்தி திரிகிறத நான் சொல்லல, அதாவது கோல் பீஸ் போறது, அங்க போறது, இங்க போறது, பூங்காவுக்கு போறது, இதை சொல்லல, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் இந்த இடத்திலே இருக்கிற ஒரு நல்ல பெண் அவங்கள பேசுங்கன்னு சொல்லி கண்டு சொல்றது ஒன்றும் தப்பில்லை. ஒரு இளைஞர் என்ன செய்யறாரு, இந்த உடனால, இந்த தோட்டத்தினால, இந்த சொந்தக்காரக்குள்ள அந்த பிள்ளையை பேசலாமே, நல்ல பிள்ளையே என்று சொல்லி உம்மா வாப்பாட்ட சொன்னா உம்மா வாப்பாவை தேடி பார்க்கலாம். அதே போல ஒரு பொம்பளை பிள்ளையும் அதை சொன்னு சொன்னா அதை தேடி பார்க்கலாம். இதை ஒரு குற்றமாக ஆக்கி, இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கி, இதை சும்மா வேறு வடிவத்தில், அதாவது இப்ப சொல்ற அதாவது என்ன காதல் என்று சொல்லி அல்லது லவ் என்று சொல்லியும் இப்படி அந்த வார்த்தையை அசிங்கமாக்கி போட்டாச்சு. அந்த அசிங்கமாக்கி அதை ஒரு பெரிய ஒரு போலியாக ஆக்கி ஒரு போராட்டம், பெரிய போராட்டம். கடைசியில அந்த பிள்ளை படிச்சு கொண்டிருந்த பிள்ளைய படிப்பை எடுத்து அல்லது வேறு மற்ற எல்லாத்தையும் தடை செஞ்சு அல்லது இந்த ஆணை கடுமையாக விமர்சிச்சு கடைசியில 3வது விரும்பாத யாருக்கோ கொண்டு போய் திருமணம் செய்து கொடுப்பதை விட உள்ளத்தால் ஒன்றுபட்ட சரி இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோட முடிச்சால் அது கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய பேரை நம்ம அனுபவத்தில் நாம பார்த்திருக்கிறோம். அதாவது சில நேரத்துல கல்யாணம் பேசி இவருக்கு பிடிக்க இல்ல, உம்மா சொல்றா, வாப்பா சொல்றா, வாப்பா சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால முடிச்சிடணும், இல்லட்டா நான் ஊரோட்டு போய் தருவேன் அல்லது நான் வேற வேலை செஞ்சிருவேன், வாப்பா மிரட்டுறா. உம்மா சொல்றா இதை முடிக்கட்டி ஊர்லயே கேவலமா போயிடும், என்ன நாங்க குடுப்பெடுப்பு எல்லாம் செஞ்சிட்டோம் வந்துட்டோம் போயிட்டோம்னு சொல்லி. இதெல்லாம் முக்கியமல்ல. இவைகள் அதாவது அவர்கள் பேசுவார்கள், இவர்கள் பேசுவார்கள், இவர்கள் பேசுவார்கள், இது முக்கியமல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் மன பொருத்தமாக சேர்ந்து உள்ளத்தால் ஒன்றுபட்டதற்கு பின்னால அவர்கள் திருமணத்துல சேர்ந்து வாழ்றதுதான் முக்கியம். அதனால் இந்த விஷயத்துல எப்பவாவது கல்யாண விஷயம் எல்லாம் பேசியாச்சு, காட்டும் அடிச்சுட்டாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் வானம் சரியில்லை தெரியலன்றாலும் கொஞ்சம் நின்று பார்ப்போம். சில நேரம் நடக்குது, நிறைய நடக்குது.
அல்ல சில செய்திகள் கேள்விப்படுது, கல்யாணம் எல்லாம் செஞ்சாச்சு, அதாவது இந்த ஹோல்கள்ல அதிகமா நடக்கு, கல்யாணம் டேட்டும் காட்டும் அடிச்சு எல்லாம் ரெடி வந்து சொல்றாரு கல்யாணத்தை நிறுத்தும். ஏனென்று சொன்னா சில நேரங்கள் இந்த சிக்கல்கள், இப்ப நான் சொன்ன மாதிரி தூள் போன்ற அது போன்ற இது போன்ற பிரச்சனைகள், அல்லது வேற பெண்கள் தொடர்புகள், அல்லது வேற ஆணுடன் தொடர்புகள் என்ற செய்திகள் வருகிற பொழுது எங்கே பிரச்சனை என்று வருமோ உடனே நிறுத்தி அங்கே நாங்கள் பார்ப்பது ரொம்ப முக்கியம். சரி சரி பிரச்சனை புறவு பார்த்து கொள்ள மானம் வைத்திரும் மரியாதை வைத்திரும் என்று சொல்லி இப்படி நாங்க செஞ்சு வச்சுட்டோம்னா மானமும் போற இல்ல மரியாதையும் போற இல்ல, கடைசியில பிள்ளைகளுடைய வாழ்க்கை வைத்திரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை வைத்திரும் நிறைய பேர். அதனால ஏண்ட மானம் வாப்பனன் ஏண்ட மானமோ ஏண்ட குடும்பமோ இலசோ பொய்க்கி மானம் வைத்து மரியாதை பேசுறவன் குறை சொல்றவன் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பான். எங்களுக்கு யாரும் எங்கட பிள்ளைகளுக்கோ எங்கட வீட்டுக்கோ யாருமே என்ன அவங்க பேசுவாங்க கதைப்பாங்க. கூட்டம் குடும்பமும் அப்படித்தான், உறவுகளும் அப்படித்தான். உறவுகள் கதைப்பாங்களே தவிர பிரச்சனை வரும்போது திரும்ப வரா. அதனால இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப கவனமான முறையில கையாள வேண்டியது மிக மிக முக்கியமானது இந்த விரும்புகிற விஷயம். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியையும் சொல்லவன், சில நேரங்கள்ல எங்களோட முஸ்லீம் பிள்ளைகள் எங்களுடைய இளைஞர்கள் வாலிபர்கள் அந்நிய பெண்ணொன்றை காபிரான ஒரு பெண்ணை விரும்புவது உண்டு. சில நேரங்களிலே காபிரா எங்களுடைய முஸ்லீம் பெண் பிள்ளைகள் ஒரு காபிரான ஆணுடன் அவர்கள் அங்கே காதல் கொள்வதும் உண்டு. இப்படியான சில விஷயம் நடந்தால் என்ன செய்யும், என்ன விஷயம் செய்யறேன்னு சொன்னால் இதுக்கு நாம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு மார்க்கம் என்ன தெரியுமா சொல்கிறது, திருமணம் செய்யக்கூடிய 2 பேரும் முஸ்லீமாக இருப்போம். முஸ்லீமாக இருந்தால்தான் திருமணம் செல்லுபடியாகும். அதனால் இதாவது உங்களுடைய ஒரு பெண் பிள்ளை வச்சுக்கொள்ளும், எங்கட முஸ்லீமான பரம்பரையா இருக்கிற முஸ்லீம் பெண் பிள்ளை ஒன்று அந்நிய ஒரு ஆணுடன் பழக்கம் ஏற்படுகிறது, இப்படியான ஒரு நிலைமை வந்துவிட்டது, அவரை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்ற நிலைக்கு வந்து விட்டால் என்ன செய்யணும் என்று சொன்னால், அதாவது இதற்கு இந்த பிள்ளைக்கு நாம அடிப்பதையோ உதைப்பதையோ திட்டுவதையோ வேற விஷயங்களையோ செய்வதை அல்ல, இந்த பிள்ளைக்கு நலவுகளை சொல்லணும். நலவுகளை சொல்லி அன்பா சொல்லி இரக்கமா சொல்லி அப்படி அந்நிய ஒருவரை திருமணம் செய்வதனால் வரக்கூடிய விளைவுகள் எல்லா விஷயங்களையும் சொல்லி அங்கே விளங்கப்படுத்தணும். அவ்விதம் விளங்கப்படுத்தின நேரத்திலே இல்ல அவரைத்தான் முடிக்க போறேன் என்று சொல்லி அது ஒரே காலில் இருந்தால் நிறைய இடங்கள்ல என்ன நடந்திக்குது, இவைகள் ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் களிமா சொன்ன இந்த புள்ள காபிரான வீட்டுல போய் திருமணம் செய்து காபிராக வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்க எல்லா இடத்திலும் நிறைய பார்த்து கொண்டீங்க. இப்ப உங்களை சுத்தி இருக்கும் எத்தனையோ ஒவ்வொரு இடத்தெடுத்தாலும் இருக்கும். கேட்டன்னு சொன்னா அது முஸ்லீம் புள்ளப்பா. நான் ஒரு இடத்தில் ஒருவரை கண்டேன் புதுசா, அவர் ஒரு மந்திரவாதி மந்திரம் சூனியம் பெற்ற எல்லாமே. அந்த இடத்துக்கு ஒரு அழகான இஸ்லாமிய பெண் நல்ல உசரம் பெருப்பம் வாய்ப்புள்ளை ஒன்று சொல்ல போனோம். நான் கேட்ட இதனை அடிக்கடி இங்க வர சூனியங்கடியும் செய்ய வாரா அப்படின்னு கடைசியில கேட்டால் அந்த மனிதன் அவளை திருமணம் செய்திருக்கிறான். மந்திரவாதி, காபிரு, முஷ்ரிக்கு, அதாவது இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த பெண், முழுமையாக இஸ்லாமிய நல்ல உடுப்பெல்லாம் உடுத்து முந்தானை எல்லாம் போட்டு எல்லாம் வார காபிரை திருமணம் செய்து கொண்டு வாழ்றாங்க. அப்ப இதெல்லாம் பயங்கரமான இது முக்கியமான காரணம் என்றா இப்படி நேரங்கள்ல அதிகமான அந்த பொடியன் அந்த பக்கம் இருந்தால் இஸ்லாத்துக்கு வர ரெடியா தான் இருக்கு. அதிகமான இடங்கள் எத்தனையோ இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட அதாவது அப்படி கொடுப்பான் கல்யாணம், நான் இஸ்லாத்துக்குள்ள வாரேன், உங்களை மகளை வந்து முடிக்கிறேன், அவன் வந்து கேட்டு கெஞ்சி கெதறி எல்லாம் செஞ்சும் கூட அடி குண்டுன்னு சொல்லி அப்படி ஏழாக்கலாம் கூட கடைசியில் அவனோட ஓடி போய் கல்யாணம் முடிச்சு புள்ள குத்தி பெற்று பரம்பரையே காவிராக இருக்கிற காட்சியை நாம் எத்தனையோ இடத்துல பார்த்தோம். அவன் சிங்களவனாக இருக்கிறான், முஸ்லீம் போய் காவிராக மாறி அவன் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் காவிரும் இல்ல முஸ்லீமும் இல்ல ஒரு அச்சாராகி ஒரு வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மௌத்தானால் என்ன செய்யற கடைசியில சொல்லுவாங்க உங்களை மார்க்கப்படி அடக்குங்கோ. அதாவது காவிராக வாழ்ந்து காவிராக மௌத்தாகி அடக்கிறதுல மட்டும் பெரிய ஒரு விஷயம் இல்ல. மார்க்கத்துல நிறைய பேர் நினைக்கிற சிறப்பா போய் சேர்ந்துட்டா மையவாடியில தான் கொண்டு தடக்கினது. வாழ்ற காலத்தில் சரியாக வாழணும், ஈமானுடன் வாழணும், ஈமானுடன் மௌத்தாகணும்.
அதன் பின்னால் தான் முஸ்லிமான முறையில அடக்குறதுல பிரயோஜனம் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல எத்தனையோ கதைகள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய தெரிஞ்சவங்க பார்த்திருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு நிலைமை ஆம்புல பக்கமும் தான் பொம்புல பக்கமும் தான் ஏதாவது ஒரு மாற்றும் மத தொடர்புகள் ஏற்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தால் ரொம்ப கவனமாக கையாண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணி மார்க்க ரீதியான அடிப்படையிலே இஸ்லாத்திற்குள்ளே எடுத்து திருமணம் செய்து வைத்து விட வேண்டும். அதுதான் அங்கே முக்கியம். அதே நேரத்திலே இஸ்லாத்திற்கு வந்த பெண் கேவலமானவர் அல்ல, இஸ்லாத்திற்கு வந்த ஆணும் கேவலமானவர்கள் அல்ல, அதற்கு பிறந்த பிள்ளைகளும் கேவலமானவர்கள் அல்ல. அந்த கொள்கையும் நாங்கள் உற்றோம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஒவ்வொரு செய்திகளுமே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது போன்று அதாவது இந்த செய்திகளை நான் உங்களுக்கு உடைச்சு நான் பேசியிருக்கிறேன், ஏனென்றால் பேசப்பட வேண்டிய விஷயங்கள். ஆகையினால இந்த விஷயங்கள் எல்லாம் நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, கிட்டத்தட்ட தொடர்ந்தான முறையிலே நாங்கள் ஒரு 10 நாட்களாக பள்ளிவாசல் நிர்வாக சபையினர் இவ்விதம் 10 கிழமை இந்த விஷயங்களை எல்லாம் பேசும்படி எனக்கு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நாம உங்களுக்கு சில விஷயங்களை வழங்கப்படுத்தினோம். அதே நேரத்துல பள்ளிவாசல் நிர்வாக சபையினர் ஒரு சின்ன ஒரு கேப்போட இடைவெளி ஒன்று விட்டு இன்ஷா அல்லாஹ் தொடரணும், அடுத்த முயற்சியை இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்று சொல்லி அவங்க மஷூரா பண்ணியிருக்கிறாங்க. ஹஸரத் அவங்க சம்பந்தமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 10 கிழமையாக குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, அதை பற்றி வாழ வேண்டும் என்று அழகிய முறையில ஷேக் அஸ்ஹர் பாக்கவி அவர்கள் தெளிவாக சொல்லி தந்தார்கள். 10 கிழமையாக நாங்கள் அந்த தர்பியா நிகழ்ச்சியை நடத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இதையோடு நாங்கள் நிறைவு செய்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நோட்புக்கு பின்னால திரும்பவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே என்னுடைய பள்ளி சார்பாக, பள்ளி நிர்வாக சார்பாக எங்களுடைய நிகழ்ச்சியை நடத்திய அஸ்ஹர் பாக்கவி அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.